ஓகே, பேசுவோம். திரு சத்யநாராயணன், நீங்க உங்களுடைய கருத்தை நிறைவு செஞ்சிடலாம். இணைப்பு சரியாயிடுச்சு சார். நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். அதாவது பொதுவா நம்ம இந்த பாமக தலைமையிலான கூட்டணின்னா அவங்க அவங்களுடைய கடந்த காலத்துல இருந்த நிலைமையில பாமக ரொம்ப ரொம்ப அதனுடைய ஆதரவு தளம்ங்கிறது ரொம்ப சுருங்கி நிக்குது. 5.6% அளவுக்கு தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது இருக்கு. நீங்க அவங்க 91ல இருந்து அந்த கட்சி தேர்தலில் போட்டிடுறாங்க சட்டமன்றத்துல. 91ல தனியா போட்டிட்டாங்க ஒரு தொகுதி. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 4 தொகுதி வெற்றி பெற்றாங்க 96ல. அதுக்கப்புறம் 20 தொகுதி, 18 தொகுதி, அதுக்கப்புறம் 3 தொகுதி. 2016ல எந்த தொகுதியும் வெற்றி பெறல, தனிச்சு போட்டிட்டாங்க. அதிமுக கூட்டணியில 5 தொகுதி. அவங்க மெல்ல மெல்ல அவங்களுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில அவங்க கூட்டணிக்கு தலைமை ஏற்பதுங்கிறது சாத்தியமே இல்லை. இன்னொன்னு இப்ப என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த தேர்தல் என்டிஏ கூட்டணியில தான் இருந்தாங்க. இவங்க இப்ப இன்னைக்கு உள்ஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்த சொல்லி இப்ப நம்ம பாமக கோரிக்கை வைக்குது. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்ப அகில இந்திய அளவில் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய கட்சி தான் பாஜக. இப்ப நீங்க முரண்பட்ட கட்சிகளாக இந்த கட்சிகள் இருக்கு. ஆகவே இது பாமக தலைமை ஏற்றுக்கொண்டு வேற யாரும் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக பாமக தலைமை ஏற்றுட்டு போக போறாங்களா, அல்லது விஜய் போக போறாரா, அல்லது வேறு யாரும் போக போறாங்களா? பாமக அதனுடைய வாக்கு சதவீதம் 5.56% இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் கூட்டணி சேருவதற்கான எந்த முகாந்திரமும் வாய்ப்புகளும் இல்லை. அவங்க கூட போனா பாஜக மட்டும்தான் போக முடியும். இயல்பா பாஜகவும் கூட்டணியாகத்தான் அந்த கூட்டணிங்கிறது கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை பாஜக ரொம்ப காலமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு. எனவே கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சொல்வதன் அடிப்படையில அவங்க எங்களோடவே தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையை செல்வம் வெளிப்படுத்துறாரு. சார் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாம் சார். நீங்க பொதுவா இன்னைக்கு இந்திய அரசியல் இன்னைக்கு கூட்டணி பாஜகவே கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றி பெற முடியல. என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கு இடையில 1.9% தான் வித்தியாசம். 93 சீட்டுகளை பாஜக இழந்திருக்கு. பாஜகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பிக்கை இழந்த கட்சியா தான் இருக்கு. அவருடைய தலைவர் சவுக்கால் அடிச்செல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு, செருப்புக்கு போட மாட்டேன்னு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க அதுல தொடரணும்னா இப்ப அது நீங்க பாமகவுக்கு பாஜகவோடு என்டிஏவோடு இருப்பதுங்கிறது பாமகவுக்கு எந்த வகையிலும் ஆதாயம் தரக்கூடிய கூட்டணியாக அது இருக்காது. அடிப்படையாகவே பாமகவினுடைய கொள்கைக்கு விரோதமான நிலைதான் பாஜக எடுத்துக்கொண்டிருக்கு. நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பலம் குறைஞ்சிட்டு பாரதிய ஜனதா பலம் குறைஞ்சிட்டு சொல்லி. தயவு செய்து ஒண்ணு சொல்றேன். நீங்க மேற்கு வங்காளத்தை இழந்திருக்கிறீர்கள், திரிபுராவை இழந்திருக்கிறீர்கள். அதை போலவே நாடாளுமன்றத்துல கேரளால ஒரே ஒரு தொகுதி, இன்றைக்கு தமிழ்நாட்டில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக 3 நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அளவிற்கு கட்சி சுருங்க. அதான் 4 வச்சுக்கிடுங்க. 4 உறுப்பினர்கள் சார். நாங்க தலைமை தாங்கன்னு சொல்லலையே. தமிழ்நாட்டுல நாங்க கூட்டணி கட்சிக்கு தலைமை தாங்கன்னு சொல்லல. இந்தியாவுல இடதுசாரிகளுக்கு நாங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கன்னு நாங்க சொல்லல. நீங்க சார் நாங்க சிபிஎம் பலமை இருந்திருந்தாலும் நாங்க என்னன்னா தேர்தல் அரசியலை மட்டுமே சொல்லி ஆட்சி நடத்தக்கூடிய கட்சி இல்ல. வர்க்க போராட்டத்தின் மூலமாகத்தான் நாங்க இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும் நாங்க நினைக்கக்கூடிய கட்சி. வெறும் தேர்தல் அரசியல் மட்டும் நடத்தக்கூடிய கட்சி இல்ல சார். நீங்க பாஜக இவ்வளவு பெரிய நீங்க 3வது முறை பாஜக வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. இந்திய நாட்டு மக்கள் 3வது முறை பாஜகவை விரும்பவில்லை என்பதுதான் இந்திய நாட்டு மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு தேர்தல்ல. ஆகவே நீங்க பாஜக நீங்க கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இந்திய நாட்டு மக்கள் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு மக்களை
ஏமாற்றுவதற்கு நீங்க பாஜக முயற்சி எடுத்துருக்கு. நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜக வளர்ந்து வர்ற கட்சி மாதிரி சொல்லிக்கிட்டீங்க. ஆனா ஒண்ணு இல்ல, தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்ல பாஜக. திரு சச்சிதானந்தம் அவர் நேரடியாக நான் வரேன். திரு செல்வம் பேசலாம். திரு செல்வம் பேசலாம். திரு சச்சிதானந்தம் அவர் என்ன சொல்றாருன்னா, கொள்கைகளை அடகு வைத்து விட்டீர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரொம்ப நேரடியா அது தேர்தலுக்காக மக்கள் பேசுறாங்க. சரி, நிச்சயமாக இல்ல சார். நீங்க வந்து தேர்தல் அணிங்கிறது வேற, தேர்தல் வியூகம்ங்கிறது வேற. நாங்க வந்து கொள்கை அடிப்படையில் தேர்தல் கூட்டணிங்கிறது முடிவுக்கு போறோம். பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு அரசியல் புள்ளியில எந்த கட்சிகள் இணைகிறதோ, மாநில கட்சிகள் இணைகிறதோ, அந்த மாநிலத்துல அந்த கட்சிகளோடு கூட்டணி என்ற எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் திமுகவோடு கூட்டணி வைக்கிறோம். திமுகவோடு சில விஷயங்களில் மாற்று கருத்துக்கள் எங்களுக்கு வரக்கூடும். அதெல்லாம் மாற்று கருத்துக்களை நாங்க சொல்லுவோம், எதிர்த்து போராடுவோம், அறிக்கை விடுவோம். இது எங்களுடைய உரிமை. ஆனால் தேர்தல் என்று வருகிற போது பாஜகவை வீழ்த்துவது என்பதுதான் ஒரே அந்த கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் திமுகவும் நாங்களும் கூட்டணி சேர்றோமே தவிர வேற எந்த கொள்கையும் இல்லை. இப்ப நீங்க வந்து பாமகவும் நீங்க வந்து இவங்க நம்ம பாஜகவும் இணையது என்ன கொள்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க போறேன்னு இணைய போறாங்களா? நீங்க வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டு நலனை முன்னிறுத்த போறேன்னு இணைய போறாங்களா? அல்லது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறோம் எந்த கொள்கையில் நீங்கள் உடன்பட்டு நீங்க உடன்பாடு காண முடியும்? அடிப்படையில நீங்க எப்படி சொல்றீங்களோ, அங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 26 தேர்தல்ல திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த எதிர்ப்பை பலவிதமா சிதறடிக்காம அதை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னா எல்லாரும் என்டிஏ கூட்டணியில் இணைறது அப்படிங்கிற கருத்தை திரு ஜி.கே. வாசன் போன்றவர்களோ, டிடிவி தினகரன் போன்றவர்களோ தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியது அதுதான். நீங்க அதிமுக கூட என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்றது அதன் அடிப்படையில தான். அந்த கூட்டணிக்கு எப்படி பாமக தலைமை இருக்க முடியும்? நீங்க வந்து அதிமுக அந்த ரூல் அவுட் பண்ணிட்டாங்க சார். அதிமுக நாங்க கூட்டணி ஆட்சி நாங்கள் எந்த இடத்துலயும் நாங்கள் கோரவில்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை இருக்கிறதுனா கூட அப்படி ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த கூட்டணிக்கு வந்து பாமக தலைமையா இருக்குதுன்னா அது யார் அதுக்கு பின்னால போக போறாங்க? பாஜகவே போக மாட்டேன் சார் எல்லாம் இப்ப சொல்றாரு 15% நாங்க பாமகவோட ஓட்டு கூடன்னு சொல்றாரு. போக மாட்டாரு. பாஜகவே அதுக்கு பின்னால போறதுக்கு வாய்ப்பு இல்லையே. நீங்க ஒரு புள்ளியில் இணைவதற்கான வாய்ப்புகள் என்டிஏ கூட்டணிங்கிறது கொள்கை முரண்பட்ட கூட்டணி. அது திமுகவுக்கு எதிராக அணி சேருவதற்கான வாய்ப்புகள் இல்ல. தமிழ்நாட்டு நலனை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராகத்தான் தமிழ்நாட்டிற்குரிய கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான் நாங்க சொல்லக்கூடிய வேண்டுகோள். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொள்கை முரண்பாடு இருக்கு, அதுல வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சொல்றாரு. இங்கே வந்து நீங்க சொல்றீங்க பாஜக எதிர்ப்புல தான் நாங்க சேர்ந்து இருக்கோம்னு. தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பாஜக எதிர்ப்புல ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த ஆட்சி தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. சொத்து வரி எல்லா வரிகளையும் உயர்த்தி மக்களை கசக்கி பிழிகின்ற ஆட்சியாக தமிழகத்தில் இருக்கின்ற திமுக ஆட்சி இருக்கிறது. அதை எதிர்த்து ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுக எதிர்ப்பணியிலே ஓரணிக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் செயல்படுகிறோம். இவர் சொல்வதை போல உண்மையில் இவர்களுக்கு பாஜக எதிர்ப்பு தான் அவருடைய நோக்கம் என்று சொன்னால் மேற்கு வங்கத்திலே ஏன் அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸை சேர்த்துக் கொள்ளவில்லை? அங்கே காங்கிரஸோடு கைகோர்த்தார்களே. உங்களுடைய நோக்கம் பாஜக எதிர்ப்பு தானே. அப்பொழுது திரிணாமுல் காங்கிரஸை இணைத்துக் கொண்டு பாஜக எதிர்த்து